ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமி திருவரங்க பெருமாள் அரையருடைய திருநட்சத்திரம் இன்னைக்கு, அதாவது வைகாசி மாசம் கேட்ட நட்சத்திரம். இவர் ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த அதே ஆண்டு, அதாவது 1017 ஆண்டு இவர் ஸ்ரீரங்கத்தில் திரு அவதாரம் புரிந்தார். இவர் சுவாமி ஆளவந்தாருடைய திருப்புதல்வர். அவருடைய திருப்புதல்வர் மட்டும் இல்ல, அவருடைய சிஷ்யரும் கூட. ஆளவந்தார் சுவாமிக்கு 5 சிஷ்யர்கள், அதுல இவர் ஒருத்தர். ஆளவந்தார் சுவாமி ஸ்ரீ நாதமுனி சுவாமிகளுடைய பேரன். சுவாமி திருவரங்க பெருமாள் அரையர் திவ்ய பிரபந்த பாடல்களை, அதாவது பாசுரங்களை இசை, அபிநயம், நாடகம் என்ற 3லும் பாடுவாராம். ஏன்னா இவர் இந்த 3 தமிழ்களும் இசை, இயல், நாடகத்துல சிறந்து விளங்கினார். ஒரு தடவை ஆளவந்தார் சுவாமிகள் காலத்திற்கு பின் எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவா இவரை காஞ்சிபுரத்துக்கு போய் ஸ்ரீ ராமானுஜரை கூட்டுண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடணும், ஏன்னா அடுத்த தலைமை பொறுப்பு அவர் எடுத்துக்கணும் அப்படின்றது ஸ்ரீ ஆளவந்தாரோட ஆசை. அதை நிறைவேற்றணும்னு இவெல்லாம் ஏற்பாடு பண்றா. அப்போ ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாள்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிக்கிறா. வாங்கிட்டு இவர் காஞ்சிபுரம் போறார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் மேல பாசுரங்கள்லாம் பாடுறார். அந்த இசையில, அந்த பாட்டுல பெருமாளும் மயங்கி போறார். மயங்கி போய் உமக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுடுறார். அப்போ பெருமாள் கிட்ட அரையர் என்ன கேக்குறாருன்னா, அங்க இருந்த ஸ்ரீ ராமானுஜரை பார்த்துட்டு ராமானுஜரை தாரும் அப்படின்னு கேட்டுடுறார். பெருமாளும் வாக்கு கொடுத்ததுனால அனுப்பிச்சு விடுறார். இவருக்கு இந்த பெருமை சேரும். இவர் தான் ஸ்ரீ ராமானுஜரை காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சின்னு வந்தார். ஸ்ரீ ராமானுஜர் அரையரிடம் கிரந்த காலக்ஷேபங்கள்லாம் கற்றார். அரையருக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் மேலேயும் திருப்பானாழ்வார் மேலேயும் அப்படி ஒரு பக்தியாம். ஸ்ரீ ஆளவந்தார் தன்னுடைய கடைசி நாட்கள்ல தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் சொல்றார், நீங்க எல்லாரும் திருவரங்க பெருமாள் அரையரை அண்டி இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பெருமை உண்டு. இதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இவருடைய கைங்கரிய பற்று எப்படி இருக்குன்னா, அதாவது பெருமாளுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் எப்படி அவரோட பற்று நமக்கு தெரியறது அப்படின்னா, ஒரு தடவை இந்த பாசுரம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி, அது பாடும்போது அவரால் அடுத்த லைனுக்கு போகவே முடியலையாம். அவர் ஒளிவில் காலம் எல்லாம் காலம் எல்லாம் காலம் எல்லாமே திருப்பி திருப்பி அதையே சொல்றாராம். இந்த பெரியவாளா என்ன சொல்றான்னா, அவருக்கு பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் பண்றதுல அதுல மட்டும்தான் அவருக்கு ஏற்பாடு. அதுவே தான் அவரோட முச்சா இருந்தது. அவரோட அந்த கைங்கரியத்தை தான் அவர் அப்படி சொல்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சுவாமி திருவரங்க பெருமாள் அரையர் திருவடிகளே சரணம்.